சார் நீங்கள் சாதாரணமாகவே படம் 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள். அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை 2-3 பேர் வராங்க, ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தானே. இல்லை அந்த சாங் பார்க்கல நீங்கள். மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜ் அண்ணன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில். அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நீங்கள் என்ன இன்னும் இல்லை, நான் எனக்குள்ளாவே சாஞ்சிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. 2-3 ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். யார் காசு போடுறது? ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா 2 பில்லாவிலேயே சொல்லுவார், நான் ஒரு இதாக பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன் சேசு இப்போ எல்லோரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம். அது எப்படி இல்லை? எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். அதானே சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படின்னா கலாச்சிருக்கீங்களே. இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும்? இல்லை, இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நானும் மாமனார் அப்படின்னா தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண தான் அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது. சார் அண்ணா, நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா? அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியல் வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். சினிமா சொல்கிறோம். இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக். அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு. அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகவெல்லாம் கிடையாதுண்ணா. சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சிங்கிளாக சுத்தனா சிம்புவும் இல்லை. இது வேற. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குறோம். இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது. இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க. அடுத்தது ஏன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க, காலமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்துலேயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி டேரெக்டாக நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து மருத்துவமனையில் காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க? எதனால் இது வருது உங்களுக்கு தெரியல. அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே, அதனால் பிடிக்கல, அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளை ரசிக்கிறவங்களுக்காக பண்ணோம், அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது, அவ்வளோதான். இப்போ டைட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க. அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது. இப்போதான் தொடர்ந்து இல்லை நான் தான் நீங்கள் கிங்குன்றீங்க. நீங்கள் காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்களில் கிங்காக போகிறீங்களா? இல்லை, அதுதான் நான் பதில் சொன்னேன். இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங்கு. இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அவங்க மாயோனே சாங் போடும்போது நீ எழுந்து வந்து ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா? சந்தானம் ப்ரோ, அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்கள் தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சியாக அமைஞ்சதா? இல்லை, எதர்ச்சி அமைஞ்சது தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.